என் பேர் ஆர் ஏழுமலை. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 22 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன். வடை பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டா போடுறாரு, தட்டி போடுவீங்க. ஆனால் இது ஏன் ரவுண்டா போடுறீங்க? நான் இது அப்படியே பழகிட்டேன். பழகிட்டீங்க. பேரே உருண்டை வடை கடை, குவாலிட்டிக்கு ஆப்போசிட், வீரபாண்டியார் நகர். சோமாசா ஃபேமஸ்ஸு, வடை ஃபேமஸ்ஸு, மெது வடை, வெங்காய பச்சி போடுவேன். நானும் சோமாசா தான் போடுவோம். இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கிட்டு அவங்களே காசை போட்டு போகிறாங்க. அதெல்லாம் பழக்காயிருச்சு. எல்லாம் வர கஸ்டமர்லாம் ஆள் இருக்கிறாங்க, இல்லைன்னா இல்லை. அவங்கள கூட்டம் மஞ்சுன்னா கட்டிக்குவாங்க, கட்டிக்கிட்டு காசை போட்டு சில்லறை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் போட்டுருக்கீங்கள? ஐயோ அதெல்லாம் பெரிய ராவடி. ஒரு நாளைக்கு கடையில் போட்டெல்லாம் போட்டோன்னே ஃபோன் பண்ணிடுவாங்க. 100க்கு 90 பேர் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி போடலாம் கேட்டு ராவடி பண்ணிடுவாங்க. கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ போட்டு வச்சுனாலும் ஒரு மணி நேரம் எல்லாம் முடியும். நான் அதனால் போட்டுருவேன். ஒரு நாள் கூட லீவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. ஞாயிற்றுக்கிழமை எந்த இருந்தாலும் லீவ் விட்டுருவேன். மீதி நாளைக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். சமோசாவும் அதே ரேட்டு தான், 310 தான். உருளைக்கிழங்கு சமோசாவும் போடுறீங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு அதிகம் போட மாட்டோம். ஆனியன் சமோசா மட்டும்தான். சரி சரி. அது அரை சொன்னாங்களா போடுவேன். இது வாரம் ஆர்டர் ஒரு 600 1000 2000 சமோசா போகும். ஆர்டர் பேஸ்ட் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களும் கொடுப்பீங்க? அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு விசேஷம்னா வந்து சொல்லுவாங்க, போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு அங்கே கடை போட மாட்டேன், வீட்லேயே போட்டுருவேன். ஸோ சமோசாக்கு நம்ம மேக் பண்ணுற அந்த மாவுமே வந்து நீங்களே ஓனாக பே பண்ணுறீங்க? நானே தேய்ச்சிக்குவேன். இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 20 வருஷமா இந்த இடத்துல கடை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இருந்தே 4 சமோசா 10 ரூபாய்க்கு, இப்போ 3 சமோசா 10 ரூபாய்க்கு தராங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இவங்க போடுற சமோசாவுக்கு நாங்கள் ரொம்ப பெரியார். இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பெரியார். சமோசா தான் பயங்கரமாக வாங்கிட்டு போவாங்க, வடையை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நல்லா இருக்கும், ஃபுட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். 9:30 வந்துடுவேன். 9:30 வந்துட்டு மணி 3 2:30 முடிஞ்சிடும். அப்படி இப்படின்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்களே எடுத்து போட்டு அவங்களே காசும் கொடுத்துட்டு போயிடுவாங்க போல. அக்கா வணக்கம். வசந்தாங்க. இப்போ நீங்கள் வாங்க வந்திருக்கீங்க, நீங்களே எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? நாங்களே எங்களுக்கு விருப்பமானதை எடுத்து போட்டுக்கிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவோங்க. ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். பிடிச்சது சோமாசா. ரெகுலர் கஸ்டமர். ஆமாம், இல்லை நல்லா இருக்குது இங்கே பொருள். நீட்டாக போடுறாரு. இங்கே வைக்கிற விலைவாசிக்கு அவங்க கேஸ் எடுத்து இதுங்கிறது பரவாயில்லைங்க. சரி. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கல்லாப்பட்டியிலேருந்து சமோசா எடுக்கிறது எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிட்டு காசை மட்டும் போட்டு போட்டிங்கன்னா கூட போதும். அந்தளவுக்கு நானே இப்போ கொஞ்சம் நேரத்தில் வியாபாரி ஆகிட்டேன். சமோசாலேருந்து எல்லாமே வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு காசுமே வாங்கி போட்டோம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டுமே பார்த்தேன், கையிலையுமே வச்சுருக்கேன். ஸோ எப்போ வந்தாலுமே அண்ணன் கடையில் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒர்த்தாக இருக்கும். பருப்போடையிலேருந்து சமோசா, வடை, மெதுவடையுமே போடுவீங்க. அதுவும் உருண்டை தான் போடுவீங்க. பேரே பார்த்தீங்கன்னா உருண்டை வடை கடை. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சேலம் வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கனாலுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மணி வரைக்கும் கடை இருக்குது. மஸ்ட் விசிட் ஸ்பாட்.